எந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தேனோ அதை விட வந்து சிறப்பாக சொல்லி தந்தாங்க. சிறப்பாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே சொல்லித்தர்றாங்க. நம்பிக்கை இல்லாமல் வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுங்க சார், திருநெல்வேலியிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 4 பேர் கான்டாக்ட் நம்பர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க 4 பேருக்குமே நான் தனித்தனியாகவே கால் பண்ணி கேட்டேன். அவங்களும் நான் இங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு போயிருக்கேன், நான் புதுசாகவே கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு ட்ரைனிங் நல்லா நீட்டாக சொல்லி தராங்க. இப்போ 20-25 வருஷம் கம்பெனி ஒர்க் தான் போயிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் டார்ச்சர், எந்த கம்பெனிக்கு போனாலும் பிரச்சனை. இங்கே அப்புறம் சரி நம்ம ஏன் வந்து கம்பெனி ஒர்க்கே போகணும், நம்மளே தனியாக வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிஸ்னஸ் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு ஆசை. ஸோ அதனால் சிவில் இன்ஜினியரிங் சைடில் பார்த்துட்டு மொபைல் ஃபீல்ட்லேயும் ஒரு நல்லபடியாக மேலே வரணுன்றது ஒரு எய்மில் தான் வந்திருந்தேன். டிரைவராக இருக்கேன். இப்போ இதுக்கு வந்திருக்கிறது சரி மொபைல் இதில் இருந்து கொஞ்சம் நம்ம இனிமேல் ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், வீட்டோடு இருந்துட்டு இந்த காரியம் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்தேன். போய் நான் ஒரு மாதத்துக்குள்ள கடை வச்சுருவேங்க. கூடி சீக்கிரம் கடை வச்சுருவேன். 1 மாதத்துக்குள்ளேயே வச்சுட்டுனா அப்புறம் கடை தான் எனக்கு இனிமேல் லைஃப்லாம். ஒரு கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி இடத்துல செலக்ட் பண்ணணும், அந்த கடைக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ற கான்டாக்டில் இருந்து அந்த கடையை வந்து நம்ம எப்படி ஆஃபர்ஸ் கொடுத்து எப்படி கஸ்டமர் உள்ளே வர வைக்கணும், எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கடையை கொண்டு போகணும் அப்படின்றதுலேருந்து முழுக்க ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்ம கடையை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் கோவையிலே பிஎஸ்டியின் பின்புறத்திலே பீளமேட்டின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கும் சிட்டி மொபைல்ஸ் சேவை மன்னன் அருமை அண்ணன் சேவை செம்மல் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவருடைய தம்பி அவருக்கு பக்கபலமாக இருக்க கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை நாயகன் தரணி அவர்களுக்கும் உலகத்திற்கே ஒரு கலங்கரை விளக்கம் என்பதை கூறிக்கொண்டு நம்ம இருவர் சார்பாக மிக்க நன்றியை மீண்டும் ஒருமுறை ராமச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கு செய்து கொள்வோம். அவரது சேவை இந்த கோவைக்கு தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கேன் சார். அசாருதீன் என் பேர். மூணாறுலேருந்து வந்திருக்கேன். சரவணகுமார். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நசீர் அகமது. நான் பவானியிலேருந்து வந்திருக்கிறேன். பேர் நாகராஜன். நான் வேட்டைக்காரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் முருகானந்தம் சங்கர்லிங்கம். நான் பழனியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராமசாமி. நான் கல்லூரியில் வந்திருக்கேன். என் பேர் மணிகண்டன். நான் மூணாறுலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ரஞ்சித். என் பேர் பாபாவலி. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வினோத்துங்க. நான் கோபிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கார்த்திக் கிரண். நான் நாகப்பட்டினம் வந்திருக்கேன். என் பேர் வி சங்கர். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கங்கா. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் துரைசாமி. கோயம்புத்தூர் தான். என் பேர் சுரேஷ் பொன்னிச்சாமிங்க. குன்றத்துலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் சதீஷுங்க. குன்றம் தாராவத்தில் வந்திருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மே ஃபஸ்ட்டு பேட்ச் இவங்க எல்லாருமே வந்து 15 days கிளாஸு வந்தாங்க, முடிச்சிட்டாங்க. இன்றைக்கோட எல்லாம் முடிஞ்சிட்டது. அடுத்து என்ன அவங்களுடைய ஃபியூச்சர் அடுத்து, அதாவது இந்த இடத்துல இருக்கிறவங்க கடை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. நான் இல்லை சார், நான் வேறு ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு புதுசு தான், 0 knowledge அப்படின்ட்டு நிறைய பேர் என்கொயரியில் கேட்குறீங்க பார்த்தீங்களா. அந்த 0 knowledgeலேயும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தைரியமாக இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது சார், 0 knowledge தான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் 0 knowledgeல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, நான் ஆல்ரெடி கடை வச்சுருக்கிறேன் சார், பேசிக் லெவலில் பண்ணுவேன், நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கிறணும், அந்த சாஃப்ட்வேர் கிளாஸு சிப் லெவலில் கொஞ்சம் நான் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கிளாஸும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி என்னை பொறுத்தவரை வந்து நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் சார், யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன், அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஆல்ரெடி நான் டிரைவிங்கில் இருக்கிறேன், நான் ஃபாரினில் இருந்தேன், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களும் இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மெயினாக சொல்லப்போனோம் அப்படின்னம்னாக்கா, சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டது, ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டது, கற்றுக்கலாமா அப்படின்றதுக்கும் நிறைய கேள்விகள் வருது. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பர்சன் இந்த இடத்துல நம்ம அண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் இதுக்கு முன்னால் கடை வச்சவங்களும் இருக்கிறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தைரியமாக வாங்க. 15 நாள் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 வரைக்கும். இந்த 15 நாளில் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 knowledgeலேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் அந்த சிப் லெவல் வரைக்கும், மொபைலில் ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, இங்கேருந்து வெளியில் போகையில் கம்பல்சரி உங்களால் ஒரு கடை வைக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்றோம். கண்டிப்பாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த 0 knowledge அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க,
நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு அந்த நாலேஜில் வந்தவங்க அப்படி என்ன இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஓகே, சின்ன வயசுலேருந்தே மொபைலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சார். ஓகே. நம்ம அதை பற்றி எதுவும் தெரியல, நிறைய யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே. நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தேன். ஓகே. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சிட்டி மொபைல் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே. அதுமாதிரி கமெண்ட்லேயும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க, எதுக்கும் ரிப்ளை பண்ணாமல் இல்லை. பழைய ஸ்டூடெண்ட் நம்பரையும் கொடுத்தீங்க, அது மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டூடெண்ட்டையும் அடித்து கேட்டேன், அவங்களும் நல்ல விதமாக சொன்னாங்க, எதுவும் குறை சொல்லலை. இதுமாரி நானும் உங்கள்கிட்ட அடித்து கேட்டேன், வாங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. வந்தேன். எனக்கு பேசிக் கூட தெரியாது, சுத்தமாக மொபைலை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ சிப் லெவல் வரைக்கும் தெரியும். ஒரு மொபைலை அன்லாக் பண்ணுறது, அன்லாக் டூலு, A to Z எல்லாம் தெரியும் சார். வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்டயத்தில் தான் வந்தேன். சாரே என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்துல சொல்லி ரூம் கால்ச்சு போயிட்டாங்க. வர பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், தாராளமாக வாங்க, நம்பிக்கையோடு போகலாம். ஓகே, ஃபுல்லாக கற்றுட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், சிட்டி மொபைலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நன்றி. இப்போ போய் என்னண்ணா உங்களுடைய பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது? போயிட்டு உடனே கடை வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கடை வச்சுருக்காங்க, ஒரு 4 பேர் கடை வச்சுருக்காங்க. அவங்க கூட ஒரு 1 month 2 month இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், நல்ல முறையில் பண்ணுங்கள். சூப்பர். வணக்கம், என் பேர் ராமசாமி. நான் பழனியிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வந்து கம்பெனியில் தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் கம்பெனி ஒர்க் தான் போயிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் டார்ச்சர், எந்த கம்பெனிக்கு போனாலும் பிரச்சனை. இங்கே அப்புறம் சரி நம்ம ஏன் வந்து கம்பெனி ஒர்க்கே போகணும், நம்மளே தனியாக வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் வந்து யூடியூப்பில் வாக்கையில் சாரோட டீட்டெயில்ஸ் கிடச்சிது, சிட்டி மொபைல்ஸ் இது. அப்புறம் வந்தேன், சார்கிட்ட பேசினேன். சார் சொன்னார், கமெண்ட்ஸும் பார்த்தா கமெண்ட்ஸும் நல்லா இருந்தது. இங்கே வந்து பட்டன் மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எல்லாம் க்ளீனாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பழகலாம், நல்லா கற்றுக்கலாம், கடை வைக்கலாம், சம்பாதிக்கலாம். நீங்கள் அடுத்தவங்கள யாரையும் வந்து நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக கடை போட்டு சம்பாதிச்சு நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம். வாங்க, சிட்டி மொபைலுக்கு வாங்க. இங்கே தங்குறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹோட்டல்ஸும் பக்கத்தாலேயே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வர்றது போகிறது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வர்றது போகிறதுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது. நீங்கள் வரலாம், நம்பி வரலாம், ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் வி சங்கர், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வந்து டெய்லி வந்து ஒரு வேலைன்னு பார்த்தாலும் வந்து நம்மளால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு எதுவுமே பண்ண முடியல. அதில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி வீட்டில் உள்ள சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எய்மிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து திருநெல்வேலியிலே வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து மொபைல் ட்ரெயினரில் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல ட்ரைனிங் வந்து பர்ஃபெக்டாக சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபார்ம் பண்ண இடத்துல போய் ஃபஸ்ட்டு நான் ட்ரைனிங் போனப்போ வந்து 30 நாள் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 15 நாள்கிட்ட போயிருக்கும்போதே பார்த்தா ஃபுல்லாக நோட்டில் மட்டும்தான் தியரியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேற்கொண்டு கேட்கும்போது வந்து இருங்கன்னு சொல்லி போயிட்டே இருந்தாங்க. அதில் வந்து அப்படியே விட்டேன். அதில் வந்து எனக்கு எதுவுமே புரியல, 15 நாளுமே எதுவுமே புரியல. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயா ஒரு நல்ல இடத்துல பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நான் வந்து ட்ரை பண்ணி கேட்டிருந்தேன். யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது வந்து சிட்டி மொபைல்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது சாருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ வந்து இவங்ககிட்ட நான் எனக்கு ஃபஸ்ட்டு தியரியாக தான் சொல்லி தருவீங்களா, எப்படி சார் எனக்கு ப்ராக்டிக்கல்னால் எந்த மாதிரி நீங்கள் சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். சார் வந்து கொஞ்சம் வந்து புரியுத மாதிரி க்ளீனாக சொன்னாங்க. சொல்லி நான் அதுலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே படிச்சுட்டு போயிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுங்க சார், திருநெல்வேலியிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, எனக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் காண்டாக்ட் நம்பர் நம்ம எடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 பேர் காண்டாக்ட் நம்பர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க 4 பேருக்குமே நான் தனித்தனியாகவே கால் பண்ணி கேட்டேன். அவங்களும் நான் இங்கே இருந்தால் படிச்சுட்டு போயிருக்கேன், நான் புதுசாகவே கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கலாம், இந்த அளவுக்கு வந்து நமக்கு ட்ரைனிங் நல்லா நீட்டாக சொல்லித்தராங்க. மெயினான விஷயம், நீங்கள் வந்து பொறுமையாக வந்து உங்களோட அவங்க சொல்லித்தரதை கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணி அவங்ககிட்ட உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நம்மளால் சொல்லி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் இந்த இடத்துல வந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட்டில் நம்ம கொடுத்துக்க ஒரு கோச்சர் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். எங்களுக்கு வந்தவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து நீட்டாக எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்காங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு டவுட்டு கேட்டாலுமே ஒரு 20 பேர் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோச்சர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்து 20ஓட கேரக்டருக்கும் தகுந்த மாதிரி. இப்போ நான் எந்த மாதிரி மைண்டில் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி மைண்டில் இப்போ ஒரு விஷயத்தில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க சொன்னால், சார் இது எனக்கு நீங்கள் சொல்கிற வந்து எனக்கு கிளாஸ் சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம 2 பக்கமும் லைனில் வந்து உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேராக உட்காந்துருக்கோம். அந்த 10 பேர்லையுமே வந்து ஒரு லைனில் வந்து இத்தனை இதில் நம்ம கடந்து போகணும் அப்படிங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு 7 பேர் எழுப்பி விடுவாங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு 7 பேர் எழுப்பி விடுவாங்க. நீங்கள் இது இந்த ப்ராடக்ட்னு சொல்லி ஒருத்தருக்கு நேம் சொல்லி இந்த இடத்துலேருந்து இப்படி போகும், இந்த இடத்துல வந்து கட் ஆனால் இந்த மாதிரி தான் கட் ஆகும், அப்போ நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். இதே வேல்யூ வந்து நம்ம வேறு ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த சீரியல் நம்பர் வந்து இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்ட்வேர் மூலியமாகவும் சொல்லி கொடுத்து கரெக்டாக எந்த இடத்துல இருந்து எதை எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தாங்க. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தே பார்த்தீங்க அப்படின்னா 20 பேருமே பார்த்தோம் அப்படின்னாவே ஆளுக்கு ஒரு 3 மொபைல் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வேஸ்ட் பண்ணி வந்து ட்ரெயினப் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு மொபைல் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லாமே நாங்கள் வந்து
அந்த இதை நாங்கள் கரெக்டாக பண்ணி காமிச்சதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கிளியர் இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அதில் கிளியர்னு ஆனதுக்கப்புறம் நாங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். இங்கே வந்து படிச்சுட்டு கண்டிப்பான முறையில் வெளியில் போய் ஒரு கடையை ஆரம்பித்து நல்ல ஒரு தொழிலில் உட்காரலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நம்பி வரலாம். நான் ஒரு 9 வருஷமாக ஜவுளி கடையில் தான் இருந்தேன், வேலை பார்த்தேன். இந்த ஃபோனை பற்றி எனக்கு கொஞ்சம் நம்ம யூடியூப் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணது, ஜீரோ நாலேஜில் தான் வந்தோம். இப்போ வந்து சிப்பில் உள்ள அளவுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ 1 மந்தில் நம்ம கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். வரவங்க நம்பி வரலாம். சிட்டி மொபைலை கான்ஃபிடென்ட்டோட எல்லாமே போகலாம், எல்லாமே கற்றுக்கிட்டு. என் பேர் நாகராஜுங்க, நான் பவானியிலேருந்து வரேங்க, டிரைவராக இருக்கேன். இப்போ இதுக்கு வந்திருக்கிறது சரி மொபைல் இதில் இருந்து கொஞ்சம் நாம் இனிமேல் ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், வீட்டோடு இருந்துட்டு எந்த காரியம் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்தேன். அந்த நம்பிக்கை வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கி இப்போ இதிலிருந்து பேசிக்கிலிருந்து ஜிப் லெவல் வரையிலும் எனக்கு பரவாயில்ல கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நான் காலத்தை ஓட்டுற அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போல் சிட்டி மொபைலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நீங்கள் இதே மாதிரி நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிக்கலாம். நீங்களும் போய் நான் ஒரு மாதத்துக்குள்ளே கடை வச்சுருவேங்க, கூடி சீக்கிரம் கடை வச்சுருவேன். 1 மாதத்துக்குள்ளேயே வச்சுட்டுனா அப்புறம் கடை தான் எனக்கு இனிமேல் லைஃப்லாம். என்னோடய பேர் ரஞ்சித்துங்க, நான் மூணாறுலேருந்து வரேன். நான் ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். பிஸ்னஸை சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு ஆசை. ஸோ அதனால் சிவில் இன்ஜினியரிங் சைடில் பார்த்துட்டு மொபைல் ஃபீல்ட்லேயும் ஒரு நல்லபடியாக மேலே வரணுன்றது ஒரு எய்மில் தான் வந்திருந்தேன். ஜீரோ நாலேஜ் தான், மொபைல் பற்றி எதுவுமே தெரியாது. எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் பேசிக்காக தெரியும், பாக்கி எதுவுமே தெரியாது. இங்கே வந்துட்டு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சிப் லெவல்லேருந்து எல்லாமே. ஒரு மொபைல் ஹெட்ஃபோன் ஆனாக இருந்தாலும் அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றது முதல்ல கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து என்னோடய ட்ரெயினரும் சாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ நம்பி வாங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக எல்லாருமே நல்லபடியாக போகும். என் பேர் மணிகண்ணன், நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்டேட்லாம் போகணுன்னு பார்க்குறப்ப மொபைல் பிஸ்னஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணேன், யூடியூப் தான் பார்த்தேன். சரி ஓகே அது நல்லா இருக்குமென்ற சொன்னால் சர்ச் பண்ணுறப்ப நம்ம சிட்டி மொபைல் பற்றி நான் பார்த்தேன். நான் ஒரு 8 இன்ஸ்டியூட்கிட்ட விசாரித்தேன். அதில் இவர் எனக்கு ஓகேவே பட்டுச்சு. அதனால் அவர் கால் பண்ணி பேசுகிறப்ப சரி வாங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் மொபைல் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ தான், சுத்தமாக ஜீரோ. அட்டன் பண்ணி பேசுவேன், அதை விட்டால் வர மெசேஜ் பார்ப்பேன், அந்தளவுக்கு தான் இருந்தேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் நம்ம இருக்கிற பிஸ்னஸில் மேலும் இது கொஞ்சம் சேர்த்து பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு நான் சிட்டி மொபைலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த ரொம்ப தொழிலில் இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க மொபைலோட வேலையை செலக்ட் பண்ணுங்கள். வந்து நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்க்குறப்ப நீங்கள் சிட்டி மொபைல் வந்து பார்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்து நல்லா நீங்களும் நல்லா இருக்கலாம். வாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, அந்த ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்ற சொல்லி பார்த்துருப்பீங்க. அடுத்த கேட்டகரி எப்படி அப்படின்னாக்கா, பேசிக் லெவலில் எனக்கு தெரியும் சார், நான் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆல்ரெடி பேசிக் லெவலில் கடை வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க, அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை நம்ம அவங்கள்ட்டே கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முருகானந்தம் சங்கர்லிங்கம். நான் இங்கே ஆனைமலை வட்டம் வேட்டைக்காரம்பூரை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன். எனக்கு பேசிக் சர்வீஸ் மட்டும் தெரியும், அதோட அட்வான்ஸு சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறையா பக்கம் விசாரித்து சர்ச் பண்ணும்போது பார்த்தா எல்லா பக்கம் பெருசாக குவாலிட்டி இல்லை, தியரி தான் எடுக்கிறாங்க, ப்ராக்டிக்கல் இல்லை, அதே மாதிரி அமௌண்ட்டு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 2-3 பக்கம் விசாரித்தேன். சரி எப்படி நம்ம கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு சிட்டி மொபைலுக்கு கூப்பிட்டாங்க ஃபோனில். அப்போ அவங்க வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்துருந்தேனோ அதை விட வந்து சிறப்பாக சொல்லித்தந்தாங்க. சிறப்பாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே சொல்லித்தர்றாங்க. கண்டிப்பாக இதை விட நான் போய் எங்கள் ஊரில் எங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து நல்லா சேவை செஞ்சு மென்மேலும் என்னோடய குடும்பம் வளரும். இங்கே நூற்றுக்கணக்கான பேர் கற்றுட்டு போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கான குடும்பம் வளர்த்து அந்த குடும்பங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ கற்றுட்டு போனவங்க குடும்பங்களும் சிறப்பாக இருக்கும். நல்லா சொல்லித்தரேன், நம்பி வரலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் பாபாலி, நான் திருவண்ணாமலேருந்து வரேன். ஆல்ரெடி எனக்கு மொபைல் ஃபீல்டில் ஒரு 13 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு பேசிக் மட்டும் தான் தெரியும். ஒரு சிப்பில் உள்ள வருஷம் சாஃப்ட்வேரே எனக்கு தெரியாது. நான் அப்படி இருக்கும்போது நான் வெளியே கொடுத்து தான் அதெல்லாம் பண்ணுவேன். அது எனக்கும் சரி, இது நான் பண்ணி எனக்கு கஸ்டமர் வந்து சர்வீஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. சரி டெக்னீஷியன் சர்வீஸும் வரணுன்றதுக்காக நாங்கள் இந்த சிப் லெவலுக்கும் சாஃப்ட்வேருக்கும் வந்திருக்கேன். அதில் யூடியூப்பில் நிறையா வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறையா கிடச்சிது. அப்போ இது கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் நான் இங்கே வந்தேன், நல்லபடியாக கற்றுக்கினேன். இப்போது சிப் லெவல் சர்வீஸும் சாஃப்ட்வேரும் 100% நல்லா முடியும். வணக்கம், என் பேர் நசீர் அகமத், நான் சென்னை பூந்தமல்லியிலேருந்து வரேன். எனக்கு பேசிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும்.
சிப் லெவல் ட்ரைனிங்காண்டி வந்திருக்கிறேன். சிப் லெவல் ட்ரைனிங் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் சிப் லெவல் ட்ரைனிங்கு நல்லா செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கேட்டிருப்பீங்க, பேசியிருந்திருப்பாங்க. அதாவது இங்கே வர்றவங்க எல்லாருமே போய் கடை வைக்கிற ஸ்டேட்டஸில் தான் அவங்க பேசியிருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே சார், சொல்லி கொடுத்தா நான் கற்றுப்பேன், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னீங்கனாக்கா தாராளமாக இந்த இடத்துக்கு வாங்க. பெரிய விஷயம்லாம் இல்லை சார் இது. அதாவது 15 நாள், நிறைய பேர் வந்து 15 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மொபைலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 15 நாள்ன்றது அதிகபட்சம் தான். கண்டிப்பாக கற்றுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி இடத்துல செலக்ட் பண்ணணும், அந்த கடைக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற கான்டாக்டில் இருந்து அந்த கடையை வந்து நம்ம எப்படி ஆஃபர்ஸ் கொடுத்து எப்படி கஸ்டமர் உள்ளே வர வைக்கணும், எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கடையை கொண்டு போகணும் அப்படின்றதுலேருந்து முழுக்க ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்ம கடையை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, மாத கணக்கிலாகும் வருஷ கணக்கிலாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 15 நாள் மட்டும் ஒதுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.